ஹலோ வியூவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். நம்ம வீட்டு ஸ்பெஷல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம கிச்சனில் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற ஒரு பொருள் தான் மிக்ஸி. மிக்ஸி நம்ம டெய்லி யூஸ் பண்ண அந்த மிக்ஸி ஜாரில் இருக்க பிளேடெல்லாம் கொஞ்சம் தேய்மானம் ஆயிரும் சீக்கிரமே. மிக்ஸி ஜாரில் இருக்க பிளேடு ஷார்ப்பாக இல்லைன்னா சட்னிக்கு தேங்காய் அரைக்கும் போது இல்லை மற்ற பொருள்லாம் நம்ம அரைக்கும் போது ஒழுங்காக அரைக்க முடியாது. ஸோ அதனால் மிக்ஸி ஜாரை நம்ம சர்வீஸ் சென்டருக்கு எடுத்துகிட்டு போய் மிக்ஸி பிளேடை புதுசாக மாற்றுவோம். அப்படி மாற்றாமல் நம்ம வீட்டிலையே நம்மக்கிட்ட ஏற்கனவே இருந்த மிக்ஸியில் இருக்க ஜாரில் இருக்க இந்த பிளேடை ஷார்ப்பாக எப்படி வீட்டிலே பண்ணலான்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்மளோட மிக்ஸி ஜாரை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி ட்ரையாக எடுத்துக்கணும். தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. அதுக்கப்புறமா கல்லுப்பு கொஞ்சம் எடுத்துக்கணும். இப்போ நம்ம கழுவி க்ளீன் பண்ணி ட்ரையாக வச்சுருக்க அந்த மிக்ஸி ஜாரில் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க கல்லுப்பை கொஞ்சமாக அதில் சேர்த்துக்கோங்க. இந்த கல்லுப்போட அளவு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஷார்ப் பண்ண போகிற அந்த மிக்ஸி ஜாரோட பிளேடை ஃபுல்லாக அந்த கல்லுப்புக்குள்ளே அப்படியே மூழ்கி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்தளவு இருந்தால் போதும். மிக்ஸி ஜாருக்குள்ளே கல்லுப்பெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரை க்ளோஸ் பண்ணிடலாம். மிக்ஸி ஜாரோட அந்த லிட்டுமே தண்ணி இருக்காமல் பார்த்துக்கோங்க. நல்லா ட்ரையாக இருக்கணும். இப்போ இதை மிக்ஸியில் போட்டு நல்லா நைஸ் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்த கல்லுப்பு எல்லாமே நல்லா நைஸ் பவுடராக அரைச்சாச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், கல்லுப்பு எல்லாமே நல்லா நைஸாக பவுடராயாச்சு. இப்போ இந்த அரைச்ச உப்பை இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். உப்பெல்லாம் அரைச்சதுக்கப்புறம் நான் மிக்ஸி ஜாரை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜாரில் இருக்க அந்த பிளேடெல்லாம் நல்லா புதுசு மாதிரியே நல்லா ஷார்ப் ஆயிடுச்சு. இப்போ நல்லா ஈஸியாக நமக்கு அரைக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். கல்லுப்பு இருந்தால் போதும். நம்ம அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட மிக்ஸி ஜார் பிளேடெல்லாம் நல்லா புதுசு மாதிரியே நல்லா வீட்டிலே ஷார்ப் பண்ணிக்கலாம். நம்ம யூஸ் பண்ண அந்த கல்லுப்பையும் சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம். அவ்வளோதான், சிம்பிள் அண்ட் ஈஸி. நம்ம வீட்டிலையே நம்மளோட மிக்ஸி ஜார் பிளேடை ரொம்ப ஈஸியாக ஷார்ப் பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.